ஹாய் வெல்கம் டு நியோ டிஎன்பிஎஸ்சி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதிலே ஜிகே கண்டினியூ ஆகுது. நான் தமிழ் மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் போட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இப்போ வந்து 20ஆம் தேதி வந்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு, சேம் டைம் வந்து 23ஆம் தேதி வந்து மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு 14 டெஸ்ட்டில் வந்து தமிழ் மேக்ஸ் கவர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது ஃபுல் டெஸ்ட் தான், 2 ஃபுல் டெஸ்ட் வந்து வச்சா தமிழ் அண்ட் மேக்ஸ் ஓவர் ஆகிடும். ஓகே, நிறைய பேர் வந்து என்னோட டெஸ்ட் பேட்சோட வீடியோ நான் போட்டிருப்பேன், ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். எல்லா டெஸ்ட்டும் என்னால் போட முடியல, ஒரு 10 டெஸ்ட்டுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் டெஸ்ட் பேட்சில் இல்லைனா கூட அதை பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஜிகே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜிகே வந்து டெஸ்ட்டு ஷெடியூல் பார்த்தோம்னா 27லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஷெடியூல் வந்து நான் சைடில் காட்டுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி, அதாவது யூனிட் 4 ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பாலிட்டி சிங்கிளாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட பீரியாரிட்டி அடிப்படையில் எனக்கு முக்கியமான எது தோணுதுன்னு சொல்லிட்டு அதை நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நியூவாக கூட இருப்பீங்க, அதனால் எடுத்தோன்னா பாலிட்டி வந்து ஃபுல்லாக வச்சேன்னா கண்டிப்பாக அவங்களால படிக்க முடியாது. ஸோ இப்போது கிரிக்கெட்டில் ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா எடுத்தோன்னே 100 போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளாக அவங்க என்ன பண்ணணும், சிங்கிள் ரன்னை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டம் சூடு பிடிச்ச பின்னாடி அடித்தா 6 4 அப்படி தான் போகும். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும்போது எடுத்தோன்னே ஹார்டான சப்ஜெக்டோ இல்லை ரொம்ப லென்த்தான சப்ஜெக்டையோ அந்த மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பாக மைண்டில் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ படித்தோன்னே எது நமக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து படித்தோம். அதுக்காக தான் தமிழ் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சு முடிச்சுட்டேன். ஸோ அதே கண்டினியூட்டியில் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஜிகேல வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி, அதாவது யூனிட் 4 ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கதையாச்சும் கேட்டிருப்போம், அதை படிக்கலாம் கூட கதையாச்சும் கேட்டிருப்போம். நீங்கள் படித்தா தான் அது ஞாபகம் இல்லை, ஒரு கதையாக கேட்டால் கூட யூனிட் 4 வந்து நம்ம மைண்டில் வந்து நின்றுடும். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் வந்து மைண்டில் வந்துடும். அதே மாதிரி தான் ஐஎன்எம்மும், காந்தியை பற்றி கதையாக சொன்னாலோ இல்லை காமராஜரை பற்றி சொன்னாலோ இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி சொன்னாலோ இதெல்லாம் கதையாச்சும் கேட்டிருப்போம். ஸோ இதை படித்தோன்னே அப்சர்வ் ஆகும், அதனால் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது எதுனா பாலிட்டி தான். ஸோ அந்த பாலிட்டி அடுத்தது வச்சுருக்கேன். அடுத்தது யூனிட் 8 யூனிட் 9 ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எதுனா யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி. ஸோ அந்த பீரியாரிட்டி அடிப்படையில் நான் டெஸ்ட்டை கண்டினியூ வச்சுருக்கேன். உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது பெஸ்ட்டு டெஸ்ட் ஷெடியூல்னால் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நிறைய பெஸ்ட்டான டெஸ்ட்டு இருக்குது. ப்ரீ டெஸ்ட்டை கூட கொடுத்துருக்காங்க, சுரேஷில் கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் சார் வந்து தான் பிரகாஷ் சார் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நக்கீரன் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் சார் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணால் எனக்கு சொல்லுங்கள் சார்னு கேட்டதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். ஜிகேவோட ஷெடியூல் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தோம்னா மொத்தமாக 100 rupees தான். ஓகேங்களா? ஆல்ரெடி தமிழுக்கு வந்து 100 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணவங்களுக்கு இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? மொத்த ஃபீஸே ஃப்ரீ தான். நிறைய பேர் வந்து தமிழ்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க பே பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜிகேல ஸ்டார்ட் பண்ணுறவங்க மட்டும் 100 rupees பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 100 rupees எதுக்கு நான் சொல்லி ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். 100 rupees பெரிய விஷயம் இல்லை. இந்த 100 rupees எதுக்குன்னா 2 பேர் டைப் பண்ணுறதுக்கோ இல்லை ஆன்சர் கீ போடுறதுக்கோ. ஸோ அவங்கள 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இலவசமாக செய்ய முடியும். என்னோட இது அதுதான். ஓகேங்களா? இலவசமாக போய் சேரணும் தான் என்னோட இது. ஆனால் அது வந்து நிறைய பேர் மதிக்கிறது இல்லை. இலவசமாக போய் சேர்ந்தால் எல்லோரும் மதிக்கிறது இல்லை. ஸோ ஒரு 100 rupees பே பண்ணால் உங்களுக்காச்சும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலையும், ப்ளஸ் நான் 2 பேரை வச்சு தான் வேலை செய்கிறேன். ஸோ அந்த 2 பேருக்காகவும் தான் இந்த பேமெண்ட்டு. இது உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேர வேணாம். நிறைய பேர் முடியாதவங்கள நான் ஃப்ரீயாகவே சேர்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை நான் ஃப்ரீயாகவே சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் பக்கம் நான் ஃப்ரீயாகவே சேர்த்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் ஆகலாம். நிறைய பேர் வழியே இல்லை சார், எனக்கு கைடன்ஸ் பண்ண ஆள் இல்லை, எனக்கு நோட்ஸ் கிடைக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்லப்போனால் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆவீங்க அப்படின்ற கேரண்டியை நான் கொடுக்கல. ஏன்னா எந்த ஒரு டெஸ்ட் பேட்சை ஜாயின் ஆனாலும் நம்மளோட சொந்த எஃபர்ட் எவ்வளோ இருக்குது, நம்மளோட ஓன் எஃபர்ட் எவ்வளோ இருக்குது, அந்த ஓன் எஃபர்ட்டை பொறுத்து தான் ஒரு ஆள் பாஸ் ஆக முடியாதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி கொஸ்டினே எடுத்து உங்கள் கையில் கொடுத்தா கூட, ஓகேங்களா, டிஎன்பிசி வரப்போகிற கொஸ்டினே உங்கள் கையில் எடுத்து கொடுத்தா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மனப்பாடம் பண்ணுறது வேஸ்ட்டு, மறந்து போய்டும். அங்கே போய்ட்டு மறந்து போய்டும். நம்ம ஓனாக எவ்வளோ எஃபர்ட் ஒரு டெஸ்ட் பேட்சில் 1000 பேர் இருக்குன்னா அந்த 1000 பேருக்கும் நான் காமனாக தான் சொல்லித்தர முடியும். அதுதான் உண்மை. எந்த டெஸ்ட் பேட்சாலும் அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஆனால் அந்த 1000 பேர்த்தில் தனியாக யாராவது எவ்வளோ எஃபர்ட் போடுறான், ஒரு 10 பேர் 100 பேர் தான் தனியாக எஃபர்ட் போடுவாங்க. அந்த 100 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களால மார்க்கை வந்து அதிகப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் எஃபர்ட் எது இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்னென்னா அந்த டெஸ்ட் பேட்ச் அவங்கள சரியாக வழிகாட்டுதா.
ஓகேங்களா, சரியான நோட்ஸை கொடுக்குதா, சரியாக கைட் பண்ணுதா அப்படின்றதான். சப்போஸ் ஆல்ரெடி என் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் பேட்சில் இருந்திருப்பீங்க. ஸோ என்னோட கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். சரிங்களா, என்னோட கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜிகே படிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. எப்படி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நான் சொல்கிற நம்பருக்கு அட்மினோட நம்பருக்கு ₹100 பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலே அவங்க உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கான நோட்ஸ் அனுப்பிடுவேன். டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணிவிடுவேன். டெஸ்ட்டுக்கு முன்னாடியே டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். இந்தந்த டேட்டில் இந்தந்த டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதுக்கான நோட்ஸை நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி அனுப்பிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடியும் போதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வைக்கிறேன். ஒவ்வொரு கண்டென்ட் யூனிட் 4 முடிச்சுன்னா அதுக்கான ஃபுல் டெஸ்ட் வைப்பேன். ஒவ்வொரு கண்டென்ட் முடிஞ்ச பின்னாடி ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது, ஒரு யூனிட் முடிஞ்சோடனே ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் கொடுத்துடுவேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் என்னோட டெஸ்ட் எப்படி தான் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணியிருக்கோம், புக் கொஸ்டினை பேஸ் பண்ணியிருக்கோம். 100 கொஸ்டினில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 35% உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டினாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, 100க்கு 100 எடுக்கிறதுல பெருமையே கிடையாது. ஏன்னா நீங்கள் புதுசாக எதுவுமே கற்றுக்க முடியாது. புக்கில் இருக்கிற கொஸ்டினை மட்டும் எடுத்து வச்சுன்னா உங்களால் எக்ஸ்ட்ரா கொஸ்டினை கற்றுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, தேடி தான் கொஸ்டின் எடுக்கிறேன். அங்கங்கே தேடி தான் கொஸ்டின் எடுத்து கலெக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணி ஒரு கொஸ்டினாக உருவாக்குறேன். நான் ஓனாக கொஸ்டின் எழுதலை, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா எங்கெல்லாம் சிலபஸ் நான் போட்டிருக்க சிலபஸ் படி எங்கெல்லாம் கொஸ்டின் இருக்குதோ அதை மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக உருவாக்குறேன். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், புக் பேக் கொஸ்டினாக இருக்கும், உங்களை பாக்ஸ் டைப் கொஸ்டினாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். நமக்கு எங்கே அந்த கொஸ்டினே வந்ததுன்னு தெரியாத மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம குரூப் 4க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, டெஸ்ட் ஆல்ரெடி எழுதியிருந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே எந்த டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிலபஸ் வைஸாக படிங்க. ஓகேங்களா, டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருக்கிறவங்க உங்களால் முடியும். ஓகே, சிலபஸ் வைஸ் படிங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கூடவே படிச்சுடுங்க. எந்த ஒரு யூனிட் முடித்தாலும் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் முடிச்சுடுங்க. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் பெஸ்ட் வே. ஓகேங்களா, நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் சரி. சரிங்களா, ஒரு சகோதரனா நான் பெரிய ஆள் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி நான் ரீச் ஆகியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆசான் வழிகாட்டினார். ஓகேங்களா, எனக்கு ஒரு ஆள் வழிகாட்டினார் இல்லையா. ஸோ அவர் என்ன என்கிட்ட ஃபீஸ் கேட்குறாரா, நீ பாஸ் ஆகிட்டடா எனக்கு இவ்வளோ காசு கொடுறான்னு கேட்கல. அவர் என்னன்னா, என்னால் முடிஞ்ச நான் உனக்கு பண்ணதை நீ 10 பேருக்கு பண்ணடான்றார். அவ்வளோதான். அவர் எனக்கு பண்ணதை நான் 10 பேருக்கு பண்ண நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இதுதான் என்னோட கொள்கையும். சரியான வழியை யூஸ் பண்ணி போங்க. எல்லாருமே படிக்கலாம். ஆனால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் வேல பண்ணுங்கள். எதை படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்களோ அந்த தப்பை மீண்டும் தேடுங்க. நீங்கள் வெற்றி அடைஞ்சதை தேடாதீங்க. எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சீங்களோ அந்த தோல்விக்கான காரணத்தை தேடுங்க. வெற்றி தானாக வந்து சேர்ந்துடும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ பை நியோ. ஆல் தி பெஸ்ட்.